Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல பர்சனலா யார் கூட chat பண்றீங்கன்னா அந்த chat யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த கான்டாக்ட்ட மட்டும் எப்படி chat lock பண்றது அந்த chat lockக்கு எப்படி சீக்ரெட் கோட் செட் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல யாருடைய கான்டாக்டை chat lock செய்யணுமோ அந்த கான்டாக்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து அவங்க நேமை கிளிக் செய்துட்டு இந்த பேஜில் chat lockனு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் லாக்கை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கான்டாக்டை வந்து chat lock பண்ணிட்டோம். இனி நம்ம லாக் பண்ண கான்டாக்டை எப்படி பார்க்குறதுனா, இப்போ பேக் வந்துட்டு வாட்ஸ்அப் ஹோம் பேஜை கீழ்ப்பக்கமாக லைட்டாக இழுக்கும்போது லாக்டு சேட்டுன்னு ஷோ ஆகுது பாருங்க. இந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணும்போது உங்கள் மொபைல் லாக் வந்து கேட்கும். இதில் உங்கள் மொபைல் லாக்கை என்டர் பண்ணால் நீங்கள் லாக் பண்ண கான்டாக்ட் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இனி என்னன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜை கீழே இழுக்கும்போது லாக்டு சேட்டுன்னு ஷோ ஆகும். இதை பார்த்து நீங்கள் பர்சனலாக யாரையோ chat lock பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த chat lockஐயே சீக்ரெட் கோடு மூலம் ஹைட் பண்ண போகிறோம். இந்த chat lockக்கு சீக்ரெட் கோடு எப்படி செட் பண்ணுறதுனா, இந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் லாக்கை என்டர் பண்ணால் நீங்கள் லாக் பண்ண கான்டாக்ட் வந்து ஷோ ஆகும். அப்புறம் இந்த பேஜில் மேலே ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த chat lock செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஹைட் லாக்டு சேட் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பேஜில் கீழே இருக்க கிரியேட் சீக்ரெட் கோடு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 4 டிஜிட்டில் ஒரு சீக்ரெட் கோடை செட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ண இந்த சீக்ரெட் கோடை மறுபடியும் என்டர் பண்ணிட்டு இந்த டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீக்ரெட் கோடை வந்து செட் பண்ணிட்டோம். இனி இந்த பேஜை கீழே இழுக்கும் போது லாக்டு சேட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. இனி இந்த சீக்ரெட் கோடை வந்து மேலே உள்ள சர்ச் பார்ல என்டர் பண்ணா மட்டும்தான் லாக்டு சேட்டுன்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சீக்ரெட்டா அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். இது அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அந்த மெசேஜை கிளிக் பண்ணா சீக்ரெட் கோடு வந்து கேட்கும். அந்த சீக்ரெட் கோடை என்டர் பண்ணி அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.